எல்லாம் ஒண்ணு இல்ல, பரவாயில்ல. பாருங்க எது தேவையில்லாம லூஸ் தனமா பேசினுக்கிறேன். வீட்டுல சும்மா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அப்பா போன் வச்சிடலாம். அப்பா நாகராஜ் தான்ப்பா கால் பண்றான். சொல்லு நாகராஜ். அண்ணா அண்ணா அப்பா அப்பா அந்த போன் கொடுண்ணா. ஒரு நிமிஷம். அப்பா உங்ககிட்ட பேசணுமா? சொல்டா. வேதா கிடைச்சிட்டா? கஷ்டங்கப்பா. வேதா கிடைச்சிட்டா? கஷ்டங்கப்பா. என் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. நீ குடுறா போன, வேதா கிட்ட குடுறா, மருமக கிட்ட பேசலாம். ஒரு நிமிஷம். அப்பா அப்பா மாமா. அப்பா உன் குரலை கேட்ட பண்ணாம உயிரே வந்துச்சு. வேதா உன்னை சீக்கிரம் பார்க்கணுமா? சீக்கிரம் வீட்டுக்கு வாமா நீ. அப்பா டேய் நாகராஜா, சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டி வாடா. வரோம்பா, வந்துட்டேங்கப்பா. வேதா கிடைச்சிட்டாடா, கூட்டிட்டு வந்துட்டு இருக்காண்டா. ஹலோ, சொல்லு ரமேஷ். மேடம் சொல்ல, என்ன விஷயம்? அந்த பொண்ணு தப்பிச்சா மேடம். தப்பிச்சிட்டாளா? சரி விடு மேடம். அதான் அவ தப்பிச்சிட்டால, அதான் நமக்கு வேணும். அதான் நம்மளோட பிளான். சரி, நீ நம்ம ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம இடத்துக்கு வந்துரு. சரியா? சரிங்க மேடம். ஏய் வா. ஏத்தா என்னதாச்சு? அந்த வேதவழி தப்பிச்சிட்டாளாம்ப்பா. என்னதான் சொல்ற? எப்படிதான் தப்பிக்க விட்டாங்க அந்த மடப்பையிலுங்க? அப்பா கோவப்படாதீங்கப்பா, அதான் அவ தப்பிச்சிட்டாள்ல, அதான் நம்மளோட பிளான். என்னதான் சொல்ற? ஒண்ணுமே புரியல. அவ ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள போகட்டும்பா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அப்பா, கல்பனா இப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா, வேதாவும் வீட்டுக்குள்ள வந்துட்டா. ஆனா கல்பனா வேதா மேல பயங்கர கோவத்துல இருக்கா. நாம அதை யூஸ் பண்ணிக்கணும்பா. என்னப்பா புரியலையா? எனக்கு புரியலடா. அதாவது இப்ப கல்பனா நம்மளை விட பயங்கரமான கேடி. இப்போ அவ அவ்வளோ பெரிய கேடியா இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்திருக்கா. நம்மளால இப்ப என்ன பண்ணாலும் அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பவே முடியாது. நாம ஒண்ணு பண்ணலாம். என்ன? வேதாவை நாம கொலை பண்ணிட்டு அந்த பழிய கல்பனா மேல போட்டுடலாம். அதாவது கல்பனா தான் இந்த கொலைய பண்ணான்னு செட்டப் பண்ணிடலாம். அப்புறம் கல்பனா கொலை பழியை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுவா, வேதா மேல போயிடுவா. எப்படி நம்ம பிளான்? ரெண்டு பேரும் க்ளோஸ். அருமையான பிளான்டா. கலக்குறடா என் ஆத்தா. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.